அந்த காயத்ரி பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு நம்மள தெரு தெருவா அலைய விட்டா. போலீஸ்ல வேற உதவாங்க வச்சா. இது எல்லாத்துக்குமே மூல காரணமே இவன் தான்ப்பா. போடா இடியட், போலீஸ்ல மாட்டினதுக்கு நீ தான்டா காரணம். தாலி கட்டின பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்த துப்பு இல்லாம கேவலமா ஒரு காரியத்தை பண்ணது யாரா? நீயா இல்ல நானா? கழுத்துல காதுல போட்டிருந்த நகையெல்லாம் வித்து உனக்காக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா அது ஒன்னாலும் ஒழுங்கா செய்ய முடிஞ்சுச்சா? ஒரு பொண்ணை கடுப்பேத்த ஒரு அளவு இல்லையாடா? இங்க பாரு விஜய், அர்த்தம் இல்லாத கோவம், அர்த்தம் இல்லாத வெறுப்ப நான் இல்ல யார் மேலயுமே வளர்த்துக்காத. அது உனக்கு நல்லது இல்லடா. வாய முட்றா வெண்ண. மரியாதை இங்கிருந்து வெளியே போற வழியை பாரு. எங்க பாட்டியோட கெஸ்ட் ஹவுஸ்ல எனக்கு முன்னாடி டேரா போட்டுக்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஐயோ விஜய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டீங்க? சூர்யா மட்டும் இல்லனா நீ வெளியிலே வந்திருக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? ஆமா விஜய், சூர்யா தான் உனக்காக லாயர்லாம் ஏற்பாடு பண்ணி உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு பணம்லாம் செலவு பண்ணா. அவனை போய் தப்பா பேசுறியே. சூர்யா, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அவன் உள்ள போயிட்டு வந்த கடுப்புல ஏதோ உளறான். உன்னோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். பெத்த புள்ள என்னைய விட உன்னைத்தானே எங்க அம்மா மதிக்கிறாங்க. இல்லன்னா இவ்வளவு பெரிய வீட்டை உனக்காக கொடுத்துருப்பாங்களா? ஏதோ நீ பெரிய மனசு பண்ணி நாங்க தங்கறதுக்கு வழி பண்ணிருக்கிற. அண்ணே, இவர் மட்டும் நாம இங்கதான் இருக்கோங்கிற விஷயத்த பாட்டிக்கிட்ட சொன்னா அப்புறம் மறுபடியும் நாம நடுத்தெருவுக்கு தான் போகணும். புரிஞ்சுக்கோண்ணா. ஏய் சும்மா ரெடி. இவ வேற. சூர்யா, நீ உள்ள போய் வேலை பாருப்பா. நான் இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆமா ஆமா, சரி. ரெகுலர் சூட்டோட இப்ப லாக்அப் சூட் வேற சேர்ந்துருக்குதுல்ல. கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் பெனாத்திட்டு இருப்பான். லைட்டா வேப்பில அடிச்சா சரியாயிடும். நீ போ சூர்யா. சரி. கேவலமா இருக்குமா? இதுவாமா வாழ்க்கை? இப்படி அடுத்தவங்களுக்கு காவடி தூக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க? கவலைப்படாதப்பா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ராமர் காட்டுக்கு போகலையா? பாண்டவர்கள் பல வருஷம் வனவாசம் போகலையாப்பா? பாலா பாலா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆமா, நீ யார ராமருங்கிற, யார தருமருங்கிற? நாமெல்லாம் ஒண்ட வந்த பிடாரி, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமா, தலை எழுத்து. உங்களை கட்டிட்டு நான் எப்படி இருக்க முடியும்? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் பாக்குறேன். உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா, கேவலம் பாட்டி சொத்தை கூட வளைச்சு போட முடியல. வேணா வித்யா, எங்க அம்மா ஒரு புதையல் காக்கிற பூத மாதிரி. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச என்ன குறை சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லப்பா, உங்க மேல தப்பு இல்ல, யார் மேலயும் தப்பு இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த காயத்ரி தான். எப்ப அவ பாட்டி வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பல இருந்து நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். டேய், என்னடா பண்ண போற? ஒண்ட வந்த பிடாரின்னு அப்பா தப்பா சொல்லிட்டாருமா. ஒரிஜினல் பிடாரிய விரட்டி அடிச்சுட்டு ரைட் ராயலா அந்த வீட்டுக்குள்ள நாம முதல்ல போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் இருக்கு கச்சேரி. கச்சேரினா? அந்த பக்கம் பாட்டியோட சொத்து, இந்த பக்கம் ரேணுகா அப்பாவோட சொத்து. இந்த ரெண்டு சொத்து என் கைக்கு வராம நான் ஓய மாட்டேன்பா. அடி வாங்கினாலும் என் பையன் எவ்வளவு கருத்தா பேசுறான். ரொம்ப கருத்து தான். அப்படியே எடுத்து பாட புஸ்தகத்துல போட்டுற வேண்டியதுதான். சும்மா இருங்க. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். வலிக்கிற இடத்துல எல்லாம் ஒத்தடம் கொடுத்தா இதமா இருக்கும். வலிக்கிற இடம் ஒண்ணு தனியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பாடி டேமேஜ் ஆயிருக்குது. அதனால ஹீட்டர் எடுத்து அப்படியே கவுத்துரு. பேசக்கூடாதே. நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு. நான் போய் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன இந்த நேரத்துல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? தூக்கம் வரலப்பா. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன மாப்ள, உங்களுக்கு தூக்கம் வரலையா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்ள, என்கிட்ட என்ன தயக்கம்? அது இல்ல, மறு வீட்டுக்கு வர சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு
பலகாரம் செஞ்சு கொடுத்து அனுப்புறது நம்ம வழக்கம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதை வீட்டிலே செய்ய சொல்லிடலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு திருப்பதி லட்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கல்கத்தா ரசகுல்லா, மணப்பாறை முறுக்கு, ஊட்டி வரிக்கி இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? போற போக்க பார்த்தா அல்வா தான் வாங்கி தருவீங்க போல இருக்கு. ஐயோ கடவுளே, கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகையே இன்னும் பாக்கி இருக்கு. அத போடுறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. அத விட்டுட்டு பலகாரம் செய்யறாராம், பலகாரம். என்னாச்சு? நீ வாயை மூடவே மாட்டியா? நான் எதுக்குங்க வாயை மூடணும்? மனுஷன்னா சொன்ன வாக்க சொன்னபடி காப்பாத்தணும். நான் நினைச்சிருந்தேனா அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருப்பேன். பெரிய மனுஷன் கால்ல விழாத குறைய கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால பரிதாபப்பட்ட பாருங்க. அது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். என்ன மீனாட்சி, வந்த இடத்துல நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வரும்போதே நான் சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தேன். அம்மா, அன்னைக்கு என் மனசுல என்ன தோணுச்சோ நான் அதான் முடிவு பண்ணிருப்பேன். யார் பேச கேட்டுக்க மாட்டேன். மாப்பிள்ள, கோவப்படாதீங்க. இத பாருங்க, கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு போடுறேன்னு சொன்னேனோ அதை மட்டும் போட்டுருவேன். ஆனா என்னங்க என்ன ஆனா அவனான அரிச்சுவடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நகையெல்லாம் போடுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னும் ஏன் போடல? சொன்னங்க, நான் இல்லைன்னு சரி, சொல்லல. சொன்னதை செய்யறதுக்கு துப்பு இல்லனா எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். மீனாட்சி, சும்மா நிறுத்துங்க. என்னமோ பேசிக்கிட்டே போறீங்க. அன்னைக்கு என்னமா முன்ன பின்ன தெரியாத பொம்பளை வந்து நான் நகை போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணாரு? ஐயோ அப்படியெல்லாம் வேணாம், என் தலைய அடமான வச்சாவது அந்த நகைய போடுறேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப எங்க போச்சு? சொன்ன வாக்க காப்பாத்தினாரா? இல்ல கேக்குறேன், காப்பாத்தினாரான்னு கேக்குறேன். அண்ணி, ஒரு நிமிஷம் பொறுமையா சொல்றது கேளுங்க. அவர் முயற்சி பண்ணாமலாம் இல்ல. கல்யாணத்துக்கு நிறைய கடன் வாங்கிட்டதுனால இப்ப புதுசா கடன் வாங்க முடியாத சூழ்நிலையில அவர் இருக்காரு. ஓஹோ, பெரிய மைசூர் மகாராஜா அரண்மனையில கல்யாணத்தை நடத்துறதுக்கு இவர் கடன் வாங்கிட்டாரு. இப்ப மறுபடியும் நகைய போடுறதுக்கு கடன் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 10 கோடி 15 கோடின்னு கடன் வாங்கியிருப்பாரோ? முடியாதுல்ல, செய்ய முடியாதுல்ல. அப்புறம் எப்படியா இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவ்வளவு ஜனம் கூடி இருந்த அந்த மண்டபத்துல நாளைக்கே போடுறேன்னு சொன்னேன்? நீ எதுவும் பேசாத. ஏன்பா நீயே பேசுறேங்கிறியா? பேசு பேசு பேசு. இத பாருங்க, இதுக்கு முன்னாடி இவ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுறேங்கிறீங்க. பேசுங்க பேசுங்க, கேட்கணும்னு என் தலை எழுத்து. பேசுங்க பேசுங்க. இத பாருங்கம்மா, நான் சொன்னதை இப்ப வரைக்கும் காப்பாத்த முடியாம போனது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஏமாத்துற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லம்மா. எனக்கு இருக்கிறது கௌரி ஒரே ஒரு பொண்ணுதான். மூத்தவளை மறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என் கௌரிக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க செய்யறதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்படியே விட்டனா பாரு, கழுத்து கழுத்துலாம் திரும்பிடும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. ஏண்டி, இப்ப நகையா முக்கியம்? நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கழுத்துல போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆட போறேன். ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணம் நடந்தப்ப என்ன நடந்துச்சு? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இத்தனை பவுன் போட்டா தான் கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? வாய பொத்திக்கிட்டு பேசாம தானே இருந்தீங்க. அது உங்க அம்மாவோட அம்மா, அந்த பொக்காவாய் கிழவி வாய ஆன்னு திறந்துகிட்டு படுத்து கிடந்துச்சே, அது என்ன சொன்னுச்சு? எங்க இடுப்புல ஒட்டியானம் போட்டா தான் எங்க பரம்பரைக்கே பெருமைன்னு சொன்னுச்சே. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? பேசவே இல்லல்ல. அந்த ஒட்டியானம் வந்ததுக்கு அப்புறம் தானே என் கழுத்துல தாலிய கட்டினீங்க. அப்ப வாய மூடிட்டு சும்மா தானே இருந்தீங்க. அன்னைக்கு பேசுனத இன்னைக்கு நான் பேசுறேன். என்ன கேட்க கூடாதா? இல்ல கேட்க கூடாதுன்னு கேக்குறேன். அம்மா, ஏ குமார், இருடா. நீ கிளம்பு, கிளம்பு முதல்ல. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு இன்னும் நான் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட போறேனோ தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. முதல்ல இடத்த காலி பண்ணு. காலி பண்ணுன்னா வீட்டுக்கு போன்னு சொல்றேன். நீ இங்க இருந்து கூத்தாடினதும் போதும், என் மானம் போனதும் போதும். என்னங்க, என்ன மானம் கெட்டு போச்சு? என்னால என்ன மானம் கெட்டு போச்சுன்னு கேக்குறேன். நானா கேட்டேன்? அவர் தானே சொன்னாரு சபையில. அவர் சொன்னதை தானே கேட்டேன். அது ஒரு தப்பா?
ஐயோ இத நானா கேட்டிருந்தா அப்படியே டிராக்டர்ல கொண்டு வந்து இறக்கி இருப்பாராக்கு. மீனாட்சி பேசுனது போதும். அரை மணி நேரத்துல பஸ் இருக்கு, நீ கிளம்பு. குமார் கொண்டு போய் விட்டுட்டு வா. நல்லா இல்லங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதே போதும். முதல்ல நீ கிளம்பு. குமார் நீ கூட்டிட்டு போ. சரி நான் போறேன். போகாதீங்க அண்ணி. ஏமா ஏன் இங்கேயே இருந்து மானங்கட்டு செத்து போகணும்னு சொல்றியா? இல்ல அண்ணி, மறு வீட்டுக்கு வந்துட்டு உடனே புறப்பட்டு போறது நல்லா இல்ல அண்ணி. ஐயோ அப்படின்னா உன் புருஷன் குடுக்கற பலகாரத்தை எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இங்கேயே விழுந்து கிடந்து செத்து போகணும்னு சொல்றியா? அரியே, எனக்கு என்ன தலை எழுத்தான்னு கேக்குறேன். கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கறதுக்கு. அம்மா முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. ஏற்கனவே நீ பேசுனதெல்லாம் உச்சி குழந்தை மாதிரி இருந்துச்சு. எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாமா? குமாரு நல்லா இல்லடா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய், நான் யாருக்காகடா பேசுறேன்? எனக்காகவா பேசுறேன்? இந்த நகையெல்லாம் நானா கழுத்துல போட்டுக்க போறேன். உனக்கு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நடந்தா அதுக்கு உதவுமேன்னு கேக்குறேன். இதுக்கு போய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்பவே இந்த வீட்டுக்கு ஜால்ரா போட்டேனா நாளைக்கு உன் நிலைமை என்னடா ஆகுறது? பெத்த தாயை இப்படி புலம்ப விட்டுட்டியே, நல்லா இருக்காடா நாங்க இது? பாத்துக்கிறோம். முதல்ல நீ கிளம்பி இங்க வா. கௌரி நான் போய் விட்டு வந்துறேன். வா. டேய் விடுடா. போ நீ போ, நானே வரேன். குமார் இங்க பாருங்க சம்பந்தி. அண்ணி, இப்படி ஒரு மானங்கட்ட வீட்ல இந்த மீனாட்சி இருக்க மாட்டா. ஏன் இருக்கணும்? என்னய்யா என்ன இன்னும் ஆனா அவனா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? போங்க வேலையை பார்த்து. ஏன் சுப்பு, நீ ஏன் இப்படி இருக்க? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ வை போன. அம்மா என்னடா என்னவா? அம்மா என்னடா? உனக்கெல்லாம் சொல் புத்தி சுய புத்தின்னு எதுவுமே கிடையாதா? இத்தனை வயசாயும் ஏமா இப்படி இருக்க? கேவலமா இருக்குமா? நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இதுவே அம்மாவா இல்லாம வேற யாராச்சும் தான் அப்படியே வெட்டி. என்னடா என்ன நடந்துச்சு இப்ப குயிக்கல நீ? ஓஹோ, இதுக்கு நீங்களும் உடந்தால? ஏம்பா மூட்டு மூட்டிய நகையை சேர்த்து வச்சு 2 பேர் என்ன சாய்ச்சிங்க இவ்வளவு நாளா? ஒரு சின்ன குழந்தை உயிரை காப்பாத்த உதவுதுன்னா அதை விட வேற என்னப்பா இருக்கு? வாய மூடுறா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? வேணாமா, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அக்கா அவளோட பொண்ணுக்கு ஆபரேஷன் சொன்னாலே இல்லையா? அதுக்கு தானே அவளோட நகையை கேட்டா. இந்த எடுத்துக்கோன்னு மறு கேள்வி கேட்காம கொடுக்க உனக்கு மனசு வரலையே? பைத்திய மாதிரி பேசாத கதிரே. அது என்ன அவ பெத்த குழந்தையா? வேணாமா, என் வாயை கிளறாத. ஏமா இப்படி கேனத்தனமா யோசிக்கிற? அக்காக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னது உனக்கு தெரியும்ல? தனக்கு குழந்தை பிறக்காது தெரிஞ்சதும் மனசளவுல அக்கா எவ்வளவு பாதிக்கப்பட்ட உனக்கு தெரியும்ல? வீட்டை விட்டு காணாம போய் ஊரா போய் தேடினமே, அதெல்லாம் மறந்துட்டியா? என் பொண்ணு மட்டும் திரும்ப கிடைச்சிட்டா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் சொல்லி பூஜை ரொம்ப உட்காந்து லிட்டர் அழுதியே, அதெல்லாம் நடிப்பாமா? டேய் கதிர், கொஞ்சம் பொறுமையா இருடா. நாங்க நடிக்கல, நாடகமும் ஆடல. நீ நினைக்கிறது தப்புடா. உங்க அக்காக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் நாம பட்ட துக்கத்தை சந்தேகப்படாதடா. இப்பவும் அதை நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடா. அப்புறம் ஏன்பா? இல்ல கதிரு, அவளும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு குழந்தைய கொண்டு வந்து இவதான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் மனசு நுக கூடாதுங்கிறதுக்காக மாப்பிளையும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காரு. தப்புப்பா, ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. அக்கா உணர்ச்சி வசப்பட்டு அதை செய்யல. என்ன செய்யறோன்னு நல்லா யோசிச்சு தான் செய்யறான். மஞ்சுவ தான் பொண்ணா தத்தெடுத்திருக்கா. தத்து எடுக்கிறதுன்னு என்ன தெரியுமாடா உனக்கு? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, சடங்குன்னு ஒண்ணு இருக்கு. இவ பாட்டுக்கு வாய் வார்த்தையில பொண்ணுன்னு சொல்லிட்டா அவ பொண்ணு ஆயிருவாளடா. நாளைக்கே யாராவது வீட்டு வாசல்ல வந்து நின்னு என் குழந்தைய நீ எப்படி தூக்கிட்டு வந்தேன்னு அவளை பார்த்து கேட்டா அவ என்னடா பதில் சொல்லுவா? அறிவு கிட்டத்தனமா பேசாதமா. மஞ்சு ஒரு அனாதை குழந்தை. அவளுக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் அப்படி யாருமே இல்ல. அந்த பொண்ணே சொல்றா. சரி, அந்த பொண்ணு சொன்னதை விடு. இவ்வளவு நாள் அந்த பொண்ணுக்கு சோறு போட்டு காப்பாத்தின அந்த கோயில் குருக்களே தெளிவா சொல்றார. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அக்கா அந்த குழந்தைய தான் குழந்தையா மானசீகமா ஸ்ரீகரம் பண்ணிருக்கா. அதெல்லாம் சரிப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லைன்னு சொன்னார்ல. பெத்தவங்க இல்லைன்னு சொல்றா சரி, பெத்தவங்க யாருமே இல்லாம எப்படி ஒரு குழந்தை இருக்கும்? அவளுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம்ல. சரி, இருந்துட்டு போட்டோம், அது அவ பிரச்சனை. நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அக்கா பாத்துக்கிட்டோம். இன்னைக்கு அந்த குழந்தையோட உசுரை காப்பாத்த அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இப்படிதான் நியாயம் பேசிட்டு இருப்பீங்களா? அப்படி இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாங்கிறேமா. அக்கா கேட்டது அவளோட நகை, அதை கொடுக்க உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன்.
ஒரு உயிரை காப்பாத்த உதவாத நகைய கழுத்துல போட்டுட்டு அழகு பார்க்க போறியா என்ன? எப்படிமா மனசு வரும் உனக்கு? அக்கா மஞ்சு எந்த அளவுக்கு தான் பொண்ணா நினைச்சிருந்தா அந்த அளவுக்கு துடிச்சிருப்பா. ஏமா உனக்கு அவன் பொண்ணு முக்கியம் இல்ல, அவ சந்தோஷம் முக்கியம் இல்ல, அவ நிம்மதி முக்கியம் இல்ல? கேவலம் இந்த நகைய உனக்கு கடைசி வரைக்கும் கூட வரும்னு நினைக்கிற? அசிங்கமா இருக்குமா? டேய் கதிர், பேசாதீங்கப்பா. சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆபரேஷன் பண்ண பணம் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அக்கா உயிரோட இருப்பாளா? டேய் சொன்னோட பக்குன்னு இருக்குல்ல, யோசிச்சு பாருமா. நீ பெத்த பொண்ணை இழந்துட்டு அந்த நகையெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? சேர்த்து வச்சு புதைப்பியா? அசிங்கமா இருக்குமா? கடவுள் எந்த கணக்கு போட்டு அந்த குழந்தைய அக்காவோட சேர்த்து வச்சானோ உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் அக்காவோட நிம்மதி அந்த குழந்தை உயிர் பொழைக்கிறதுல இருக்கு. உங்களுக்கு உங்களோட பொண்ணு நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவ பொண்ணு பொழைக்கிறதுக்கு மரியாதை எல்லா நகையை கொண்டு போய் கொடுங்கம்மா. இல்லன்னு வச்சுக்கோயேன். டேய் கதிர், இதுக்கு மேல எதுவும் பேசாத. துளசி, போய் எல்லா நகையும் எடுத்துட்டு வா. போன்னு சொல்றேன்ல. எங்களை மன்னிச்சிடுற. நகை பெருசுன்னு நாங்க சத்தியமா நினைக்கலடா. ஆனா அந்த பொண்ணை காப்பாத்துறது பெருசுன்னு எங்களுக்கு தோணாம போயிடுச்சுடா. உங்க அக்காட்ட எதுவும் சொல்லிக்காத. அம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னா போதும். சரி, புறப்படுற. பத்திரமா போயிட்டு வா. என்னங்க இப்பவே கிளம்பிட்டீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது மாப்ள? அந்த காலத்துல இருந்தே விருந்து மருந்து 3 நாளைக்கும்பாங்க. ஆனா இந்த நாள்ல ஒரு நாளுங்கிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு இப்படி சொல்றீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா? அட என்ன லட்சுமி, இதுக்கு போய் சங்கடப்பட்டுக்கிட்டு நான் எங்க போயிட போறேன்? வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்குது. இன்னொரு நாளைக்கு நான் சாவகாசமா வரேன். அப்புறம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. நகை போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் செய்யாம இருக்கிறது எனக்கே கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு. என்னமாமா உங்க பிரச்சனை? இன்னைக்கும் அப்பாவும் நானும் வந்து நகையை பத்தி உங்ககிட்ட கேட்டிருக்கோமா? நீங்க கேட்கலன்னாலும் செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? தள்ளி போறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு குமார். அட கவலையை விடுங்க மாப்ள. என் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவ பஞ்சாயத்து ஆபீஸ்ல கட்டியிருக்க ஸ்பீக்கர் மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் காதுல வாங்க கூடாது. கண்டுக்காம போய்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு இவர் சொன்ன மாதிரி நகையை செஞ்சு போட்டணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி ஒரு வாரம் எடுக்கும்? அதுக்குள்ள அண்ணி கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்கண்ணே. நகை போடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லாத, அதனால எங்களுக்கு பெரிய சந்தோஷம்லாம் கிடைக்க போறது இல்ல. என்ன அன்னைக்கு காயத்ரியை கல்யாணத்துக்கு வர சொல்லியிருந்தேன். அவ வந்ததும் மாமா பேசி புரிஞ்சு அவளை ஏத்திருந்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பண்றது, நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறான். சரி விடுங்க, கிளம்பலாம் எல்லாரும். மாப்பிள்ள, பலகாரமெல்லாம் சாப்பிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மாமா சாஸ்திரம் சம்பிரதாயம்ட்டு பால் பழம் பலகாரம் சாப்பிட்டு யார் அவசரப்படுது? சாஸ்திரத்துக்கு 2-3 அமுச்சு விடுங்க, அது போதும். அது இல்ல மாப்ள, அதுக்கும் உங்க அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. லட்சுமி, 5ல வளையாதது 50ல வளையாது. மீனாட்சி யாரு, எப்பேற்பட்டவ என்னன்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கா. என் மருமக வந்து அவளை சரி பண்றாள்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ஐயோ, அத்தைய சரி பண்ண நான் யார் மாமா? என்னால முடிஞ்ச நல்லதா நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் எது நல்லதோ
அதை பார்த்து செய்யற அளவுக்கு எனக்கு வயசும் பக்குவமும் கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்து நடந்துக்கிறேன். அத்தையோட மனசு நோகாம நடந்துக்குவேன். சரி, இதே பேசிட்டு இருந்தா எப்படி? விடு, கிளம்புற வழியை பார்ப்போம். மாமா, நீங்க பலகாரம்லாம் ரொம்ப கம்மியா பண்ணி கொடுங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. அம்மாவை நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிப்பா. ம், கிளம்பலாம். சரி வா, துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கலாம்.